Hello guys, welcome back to my channel. என் பேர் Mohammed Subhan. நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 4G LTE மொபைல் நெட்ஒர்க்கில் வந்து ஜியோ சிம் சப்போர்ட் ஆகுமா இல்லைன்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோட டாபிக். ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. 4G LTE மொபைல் வச்சுருக்கவங்க வந்து ஜியோ சிம் போட்டால் ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க. ஆனால் இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 4G LTE நெட்ஒர்க் மொபைலில் வந்து உங்களுக்கு வந்து ஜியோ சிம் சப்போர்ட்டடு. ஆனால் வந்து அப்படியே நீங்கள் போட்டால் வந்து சப்போர்ட் ஆகாது. அது சில செட்டிங்ஸ்கள் இருக்குது. அது நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஜியோ சிம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் காலிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நெட்ஒர்க் இன்டர்நெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன ப்ராசஸ், என்ன இது நீங்கள் செட்டிங் பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துருக்கும். அதே மாதிரி இந்த டாப்பிக்கோட ஒரு ஆன்சர் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாக்கா ஐ பட்டனில் நான் உங்களுக்கு வந்து லிங்க் தரேன். அதே மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த ஆன்சர் நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஆன்சர் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாக்கா போய் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நான் கீபேட் மொபைலை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அதை பற்றி தான் அப்போ தான் அந்த வீடியோட ஆன்சர் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பேசுகிறது வந்து ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஜியோ 4G நெட்ஒர்க் ஃபோன் வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்து அந்த 4G நெட்ஒர்க் ஃபோன் வந்து LTE 4Gன்னு காட்டும். ஸோ LTE 4G நெட்ஒர்க்கு வந்து நீங்கள் டைரெக்டாக ஜியோ சிம் போட்டால் உங்களுக்கு ஒர்க் ஆகாது கைஸ். ஸோ அதுக்குன்னு ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப் வரும், ஜியோ வாய்ஸ் ஆப்னு வரும். ஸோ ஜியோ வாய்ஸ் கால் ஆப் வரும். அந்த ஆப் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அந்த ஆப்போட லிங்க் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் அதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அதுவும் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 4G நெட்ஒர்க்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஸோ 4G நெட்ஒர்க்கில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் நெட்ஒர்க்கு கைஸ். நம்பர் 1 வந்து 4G LTE நெட்ஒர்க். இது ஒரு 4G LTE நெட்ஒர்க்கு. இந்த 4G LTE நெட்ஒர்க்கோட ஃபோன் இருக்குது பாருங்கள். அந்த ஃபோனில் வந்து ரேட் கொஞ்சம் லோ ப்ரைஸில் வந்துடும். அதுக்கப்புறமா 4G VoLTE வருங்க. VoLTEனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃபோனோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹை காஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதுக்கு நட்டும் கொஞ்சம் இன்டர்நெட்டு கூட ஸ்பீடாக இருக்கும். அந்த VoLTE மொபைல் இருக்குல்ல கைஸ், அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த ஆப்பும் டவுன்லோட் பண்ணது அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு VoLTE டைரெக்டாகவே உங்களுக்கு ஜியோ சிம் சப்போர்ட்டடு. LTE மட்டும் நீங்கள் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி VoLTEயில் வந்து உங்களுக்கு ஆப்லாம் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாகவே உங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டைரெக்டாகவே நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து LTE மொபைல் இருக்குல்ல கைஸ், அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப் டவுன்லோட் பண்ணுவோம் கைஸ். ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்கள் ஃபோனில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் போடணும். அந்த உங்கள் ஃபோன் ஜியோ சிம் இருக்குல்ல, அந்த சிம்மோட நம்பர் நீங்கள் அதில் போடணும். சிம்மோட நம்பர் போட்டோன்னா ஒரு OTP வரும். அந்த OTP நீங்கள் அதில் போட்டணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இதில் என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கால் பண்ணும்போது உங்கள் நார்மல் ஃபோன் டயல் இருக்குல்ல கைஸ், அதில் போய்ட்டு நீங்கள் பண்ண முடியாது. அந்த ஜியோ வாய்ஸ் கால் ஆப் இருக்குல்ல, அதில் ஒரு டயல் பேட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு தான் நீங்கள் அதில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுலேயே உங்களுக்கு எல்லா கான்டாக்ட்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் டயல் பேட்டில் போனீங்கன்னா கால் போகாது. இதுதான் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. மற்றது இல்லாமல் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் கூட ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கால் கூட பேசிக்கலாம். கால் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து அந்த ஆப்பில் தான் போய் பண்ணணும், தனியாக போய் பண்ண முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனை அதில். அதே மாதிரி இப்போ வர ஃபோன் எல்லாம் VoLTE தான் வந்துட்டுருக்கு கைஸ். லோ பட்ஜெட் ப்ரைஸில் வருது பாருங்கள். அந்த ஃபோன் மட்டும் LTE நெட்ஒர்க் வரும். VoLTE வந்தது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஹையஸ்ட் காஸ்ட் இருக்கும். ஆனால் வந்து VoLTEயில் உங்களுக்கு டைரெக்டாக யூஸ் ஆகும். VoLTEயில் வந்து இன்டர்நெட் டைரெக்டாக யூஸ் ஆகும், காலும் டைரெக்டாக யூஸ் ஆகும். LTEயில் மட்டும் நீங்கள் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியலன்னா யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் நார்மல் கால் பண்ணாலும் போகாது. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் என்னென்ன ஒரு செட்டிங்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் உங்கள் ஃபோனோட இப்போ வந்து LTE மொபைலா இல்லை VoLTE மொபைலெலாம் கன்ஃபர்மேஷன் பண்ணணுனாக்க உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸில் போயிடணுன்னே மொபைல் நெட்ஒர்க் அண்ட் கனெக்ஷன் இருக்கும், அதில் போயிடுங்க. அதில் போனோன்னா மொபைல் நெட்ஒர்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் நெட்ஒர்க் செலக்ட் பண்ணோன்னா அதில் உங்களுக்கு காட்டும் பாருங்கள் 4Gயா 3Gயா, 4G 3G 2G VoLTE இல்லை LTE காட்டும். 4G LTE காட்டுச்சுன்னா உங்கள் ஃபோன் LTEன்னு அர்த்தம் கைஸ். அதுக்கு நீங்கள் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணணும். VoLTE காட்டுச்சுன்னா உங்கள் ஃபோன் VoLTEன்ட்டு அதில் மென்ஷன் பண்ணோம். அப்புறம் நீங்கள் ஆப்பில் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. 90% இப்போ வர ஃபோன் எல்லாமே VoLTE தான் வந்துட்டுருக்கு கைஸ். லோ பட்ஜெட் ப்ரைஸில் வாங்குறாங்களா அவங்களுக்கு மட்டும் தான் LTE மொபைல் வரும். அவங்க தான் அவங்க ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஜியோ வந்து VoLTE தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். LTE கொஞ்சம் ஸ்பீட் ஸ்லோவாக தான் இருக்கும்.
ஆனால் வந்து விவோ எல்டி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு. எல்டிஇ வாங்குறது வேஸ்ட்டு கைஸ். நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணால் அந்த ஆப்லேருந்து அந்த ஸ்பீடு வராது. சில இடத்துல கால் ஸ்பீடாக போகும், சில இடத்துல காலே போகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருதுன்ட்டு தான் விவோ எல்டி தான் நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ நீங்களும் வந்து எல்டி மொபைல் வாங்குறீங்க, விவோ எல்டி தான் வாங்கிக்கணும் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சிருக்கா இல்லைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எதனா கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கேட்கலாம். என் இன்ஸ்டாகிராம் ஐடி கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணால் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதுதான் சொல்ல வந்தேன் கைஸ். இதுக்கப்புறமா உங்களுக்கு எதுனா கொஸ்டின் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், இந்த வீடியோ ஷேர் பண்ணணும். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ வாங்க guys, நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.